ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீல் அண்ட் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆங்கிள் பை செக்டார் தியரம். ஸோ ஆங்கிள் பை செக்டார் தியரம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா ஆங்கிள் பை செக்டார் தியரம் கேட்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கான ட்ரூ தட் கொஷினாகவும் கேட்கலாம். ஸோ ரெண்டு விதமாக இந்த கொஷினை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கஷ்டமானது கூட. ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டது வந்து இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அதனால் பார்த்துங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் நம்ம எப்பயும் போல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஸ்டேட்மெண்ட்லேருந்து த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் an angle. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் an angle of a triangle divides the opposite side internally. ஸோ இப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும்போது உள்ள ஒரு இது கட் ஆகுது. இப்படி ஒரு இது கட் ஆகுது. ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிளை ரெண்டா பிரிக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இருங்க எழுதி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளையே ரெண்டா பிரிக்குது. ஸோ அதுதான் இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள். ஓகேங்களா? ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் தி ஆப்போசிட் சைட் இன்டர்னலி. ஸோ இது ஒரு இன்டர்னல் பைசெக்டார். இது வந்து ஒரு பைசெக்டார். ஓகேங்களா? பர்பண்டிகுலராக இருக்குது பைசெக்டார். ஸோ இன்டர்னலி இன் தி சேம் ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் தி ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ சேம் ரேஷியோ தான் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதோடது அப்படியே மிரர் ஆகும். ஓகேங்களா? அப்புறமேட்டு இங்கே இருக்கிற வேல்யூ தான் அங்கே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்கே மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நீங்கள் இந்த தியரம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா என்ன ஒன்றும் பண்ணுறாதீங்க, டயக்ராம் எடுங்க. த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள், ஒரு இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஓகேங்களா? divides the opposite side internally in the ratio of the corresponding side containing the angle. ஓகேங்களா? ஸோ அதோட ஆங்கிளோட சேர்த்து கட் பண்ணுது. ஓகேங்களா? வெட்டுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்துட்டாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், கிவன் எழுதணும். கிவன் அது ஸோ வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துலையுமே கிவன் வந்து இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. அதேமாரி ஏடி வந்து என்னன்னு சொல்லலாம், நம்ம இன்டர்னல் பைசெக்டார்னு சொல்லலாமா? இன்டர்னல் பைசெக்டார் எதுக்கு? பிசிக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா இன்டர்னல் பைசெக்டார் அதோட மட்டும் முடிச்சிருங்க. ஸோ ஏடி வந்து ஒரு இன்டர்னல் பைசெக்டார். அப்போ இன்டர்னல் பைசெக்டார்னா என்னன்னு புரிஞ்சுங்க, ஏடி. ஓகேங்களா? என்ன ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணலாம். எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி, நம்ம இந்த டயக்ராமை ட்ரையாங்கிள் மட்டும் கொடுத்துட்டு, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் கொடுத்துட்டா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இதில் வரையணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். ட்ரா எ லைன் த்ரூ சி. ஸோ ஒரு லைன் சி வழியாக வரைய போகிறோம். எப்படின்னா டு ஏபி extended AD to meet the line அப்புறம் through at E. ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சில இருந்து ஒரு லைன் வரைய போகிறோம். ஏடியோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். சி லைன் வரையும் போது அது வந்து மீட் பண்ணணும் கரெக்டாக. அது மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அங்கே வரையப்பட்டிருக்கு. நீங்கள் டயக்ராம் பார்க்க, இது நம்ம வீடியோவில் இல்லை, டயக்ராம் வந்து ஒழுங்காக அந்த எக்ஸ்டெண்டட் பார்ட் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் நல்லா இருக்கும், எக்ஸ்டெண்டட் பார்ட் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புக்கில் போய் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஆல்ரெடி முன்னாடி சம்ல நம்ம தேல்ஸ் தேரம் எழுதும் போது ஆங்கிள் 1 எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோமா? ஸோ அப்படி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. தேல்ஸ் தேரத்தோட அப்ளிகேஷன் தான் இதுவும். ஓகேங்களா? ஸோ தேல்ஸ் தேரத்தை பார்த்துட்டு வந்து ஆங்கிள் பைசெக்டார் தேரம் படிங்க. வாங்க தேல்ஸ் தேரம், இது ஆங்கிள் பைசெக்டார் தேரம் படிக்கலாம். ஸோ ஆங்கிள் 1 எதுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆங்கிள் ஆங்கிள் ஏஇசி
பாருங்க ஆங்கிள் ஏஇசிக்கு 1 இருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் ஏபிஇக்கு 1 இருக்கு. ஓகேங்களா, ஏபிஇக்கும் 1 இருக்கு. ஸோ இதுவும் 1 தான். ஓகேங்களா, ஈக்குவல் டு 1. இதேமாரி 2க்கு எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் இசிடி. ஸோ இதெல்லாம் 2. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி 2 இருக்கா. இப்போ ஏவும் ஐசோலஸ் ட்ரையாங்கல். இப்போ வந்து ஏசிஇ வந்து ஒரு ஐசோலஸ் ட்ரையாங்கல், மிரர் ட்ரையாங்கல். ஏசிஇ ஓகேங்களா, இது ஒரு ட்ரையாங்கல் வந்து இது வந்து ஐசோலஸ் மிரர் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு மிரர் ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும். இப்போ அதை பாருங்க, நான் வரைகிறேன். நடுவில் வந்தா இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் மிரர் ட்ரையாங்கல், அதுதான் ஐசோலஸ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் இங்கே ஏசி ஈக்குவல் டு இஇ. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏசியும் இசியும் ஒன்னா. ஓகேங்களா, ஸோ ஐசோலேஷன் இருக்கிறதுனால ஏசியும் இசியும் 1. இப்போ நம்ம 2 டயக்ராம் எடுத்துக்கலாம். 2 டயக்ராமுமே ஒரே மாதிரியே இருக்கும். எதுன்னு பாருங்க. ஆங்கிள் ட்ரையாங்கல் ஏபிடி சிமிலர் டு ஆங்கிள் இசிஇ. ரெண்டுமே ஒரே சிமிலர். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துலையுமே சிமிலர்னா எது காமனாக இருக்கு? டின்ற ஒரு ஆங்கிள் காமனாக இருக்குது 2 ட்ரையாங்கல்லையும். ஸோ டி காமனாக இருந்தால் பித்தாகரஸ் தியரம்ல பார்த்த மாதிரி டி காமனாக இருந்தால் இதுவும் ஈஸி தான். ஓகேங்களா, ஸோ டி காமனாக இருக்கா. இப்போ என்ன பண்ணலாம்? டி காமனாக இருந்தால் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஏபி பை, ஸோ அந்த 2 டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். இது ஏ, இது பி, இது டி, இது சி, இது இ, இது டி. ஓகேங்களா, ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஹைபாட்டனியூஸ் அட்ஜசன்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கலில் எது நீங்கள் ட்ரையாங்கலாக வைக்க போகிறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது ஆங்கிளாக வச்சா இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைபாட்டனியூஸ். ஸோ இதில் இதை ஆங்கிளாக வச்சுனீங்கன்னா ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஹைபாட்டனியூஸ். ஸோ நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே என்ன வேணும்? ஆப்போசிட் போட்டுடலாமா? ஆப்போசிட்னது ஏபி பை சிடி, ஏபி பை சிஇ. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் ஆப்போசிட் இது, இதுலேயும் ஆப்போசிட் இது. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கல் ஆப்போசிட் ஏபி, செகண்ட் ட்ரையாங்கல் ஆப்போசிட் சிஇ. அதேமாரி ரெண்டாவது ட்ரையாங்கலில் பிடி. ஓகேங்களா, அட்ஜசன்ட் போடுங்க. பிடி ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கலில் பிடி போட்டாச்சு. அடுத்ததுல அட்ஜசன்ட்ல டிசின்னு இருக்கா, இல்லை சிடின்னு மாற்றி போட்டுக்கலாம். ஓகேங்களா, புக்கு ஏற்றில் சிடின்னு இருக்கு, நான் டிசின்னு போட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? ஏசி ஈக்குவல் டு சிஇன்னு இருக்கா. அந்த கீழே இங்கே சிஇன்னு இருக்கா, சிஇக்கு பதில் ஏசின்னு எழுதிக்கலாம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஸோ இதுவும் ஒன்றா பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சம்மே. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த தியரமே. இவ்வளோதான் மொத்தமாகவே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன தியரம் இதுதான். ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப மூளை வேலை செய்யணும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் எழுதினாலே 5 மார்க் போட்டுருவாங்களா கேட்டால் கன்ஃபார்ம் உங்களுக்கு 5 மார்க் உறுதியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, பப்ளிக்குள்ளே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம். பாய்.